அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்பிஓவில் டாஸ்க் 2 எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் டுடே டாஸ்க் ஓப்பன் பண்ணி அங்கே என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களோட அமேசான் அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ப்ராடக்டோட இமேஜும் நேம் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட அமேசான் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல், ட்ரெஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு மொபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் மொபைலோட பிக்சரும் கீழே அந்த மொபைலோட நேமும் கிளியராக தெரிகிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது எப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணோடனே அதில் நார்மலாக நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி அதை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த ஃபோட்டோவை கரெக்டாக அதில் செட் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக அதில் டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மேலே போஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் அதில் போஸ்டிங் வரும், லோட் ஆகிட்டுருக்கும். போஸ்டிங் ஆனோன்னு உங்களோட போஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆயிரும். இந்த மாதிரி தான் காட்டும். கீழே அதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே யுவர் ஸ்டோரி, வாட்ஸ்அப் மெசேஜிங் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த குரூப்புக்கு அப்புறம் காப்பி லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜுக்கு போயிருங்க. அதில் கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா டைட்டிலில் நம்ம ஃபேஸ்புக்கு சூஸ் டைப்லேயும் நம்ம ஃபேஸ்புக் தான் கொடுக்க போகிறோம். அது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரிலாம் கேட்கும். ஃபேஸ்புக் கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் லிங்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலெட்டில் அமௌண்ட் க்ரெடிட் ஆயிரும். நீங்கள் யூஆர்எல் லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று ஷோ ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒன்ஸ் டேஷ்போர்டில் போயிட்டு கீழே அமௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.